வணக்கம் மக்களே. என்னன்னா, எட்டு எட்ட மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ, நீ எட்டும்படி சொல்ல போகிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு ரஜினி சாரோட ஒரு படத்தில் ஒரு பாடலில் வர வரிகள். என்னென்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் எந்தெந்த வயசில் எப்படி எப்படி எதாவது நடக்கணுங்கிற ஒரு இதை வச்சு அந்த பாட்டு எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசு ஆன பிறகு ஒரு சில ஆளுகளுக்கு திருமணம் ஆகாமல் இருப்பாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க ஒரு முக்கியமான ஏதோ ஒரு திருவிழாவோ இல்லை மற்ற ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்கண்டா அவங்கள பார்த்துட்டு முத கேட்குறது என்ன, உங்களுக்கு ஒரு எந்த ஒரு கல்யாணம் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி பார்க்குறவங்களாம் வைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அங்கே வீடு இதில் இருந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி தெரியும்போது வேதனைகள் அதிகமாக தெரிவாங்க. அதுபோக இந்த கூட்ட டைமில் யாராவது ஒரு ஆளோ 2 பேர் 3 பேர் கேட்கும்போது அடுத்து இனிமேல் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் நம்ம எங்கேயுமே போகக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட மனநிலை மாறிடும். மனசும் ரொம்ப கஷ்டமாயிடும். அதே போல் திருமணமான தம்பதிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு திருமணமாகி ஒரு சில ஆண்டு கொஞ்சம் நாள் கழித்து ஒரு 10 வருஷம் கழித்து கூட குழந்தையின்மை இல்லாமல் இருக்கும். அதுக்கு அவங்க மன ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் இதை போன்று ஏதோ ஒரு நல்ல நிகழ்வுகள், நல்ல கல்யாணமாக காதுகுத்தோ இல்லை ஏதோ திருவிழாவோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு வரும்போது நம்மளை போன்ற மனிதர்கள் இல்லை மனிதர்கள் பொதுவான மனிதர்கள் யார் அவங்கக்கிட்ட என்னாச்சு ஏதாச்சு என்ன ஏதுன்னு அவங்கள்ட்ட ஓயாமல் அந்த இதை போட்டு என்ன சொல்கிறது, என்ன திருமணம் ஏதாச்சு என்ன குழந்தை என்னாச்சு அப்படி இப்படின்னு கேட்காதீங்க. கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப மனவேதனையில் தான் இருப்பாங்க. மறுபடியும் போயிட்டு அவங்ககிட்ட அந்த விஷயத்தை பற்றி கேட்கும்போது ஆறப்போகிற புண்ணில் நம்ம குச்சி வச்சு குத்துற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய மனவேதனையாக இருக்குது. தயவுசெய்து யாரும் அப்படி இதை மட்டும் யார்ட்டையும் கேட்காதீங்க. அது என்னோட ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்.